இப்போ இங்கிலீஷ்ல ஷிப்னு என்ன தெரியுமா? படகு. ஒரு படகுல ஒரு ஆள் ஓட்ட முடியாதுங்க, 2 பேர் இருக்கணும். துடுப்பு ஒருத்தன் முன்னால போடுவான், ஒருத்தன் பின்னால போடுவான். இல்ல ஒரு படகை நீ கரை ஓரமா போகும்போது ஒருத்தன் என்ன செய்வான் தெரியுமா? வேகமா தண்ணியில குதிச்சு ஒரு கயிறை இழுத்து என்ன செய்வான் அந்த பக்கம். ஸோ ஒரு படகு கரை சேரணும்னா கண்டிப்பா எத்தனை பேர் தேவை? 2 fellows are in one ship, that's called வாழ்க்கை பயணம் என்கிற கப்பல் கரை சேரணும்னா உனக்கு ஐக்கியம் தேவை. தேவனோடு ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம். அதனாலதான் சபை கூடி வரும்போது நான் 3 வார்த்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தர் பேசுவதை கேட்க வந்திருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஐக்கியம் இருக்குதாங்க? பிறரோடு ஐக்கியம் வச்சுக்கிறீங்களா? Do we have fellowship with fellow Christians? யார் கூடயும் பேச மாட்டேன், யார் கூட யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், யார் வீட்டில் கூட நடந்தாலும் வரமாட்டேன். இல்லைங்க, இது தவறு. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு, என் நாமத்தினால. இப்போ இங்க யார் பாஸ்டர் நாமத்தினாலே வந்திருக்கிறீங்க? யார் நாமத்தில் வந்தீங்க? அப்போ இந்த கூடி வந்தாலே இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க? ஐக்கியம். அங்க சொல்றார் ஆண்டவர், என் நாமத்தினால 2 அல்லது 3 அப்படின்னா ஒரு ஐக்கியமாக தேவ ஜனங்கள் கூடி வருகிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலவேளையில் நல்லா கவனிங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமாங்க? நம்ம தேவனோடு இங்க ஐக்கியமா இருக்கிறோம், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கிறோம். ஒரு கடிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா முள் இருக்குல்ல, 2 முள் இருக்குல்ல. ஒரு இப்போது அதுங்க 3 மணின்னு வச்சுக்கோங்க. இந்த முள் சின்ன முள் 3 காட்டும், பெரிய முள் எதை காட்டும்? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹொரைசான்டல், வெர்டிக்கல். அதாவது பக்கவாட்டில் நேராக. இப்போ நீங்க எல்லாரும் கடிகார முள் மாதிரி உங்க கையை வைங்க. ஒன்று மேலே போகும். நான் வேணும்னு தான் பண்ண, என்ன பண்றீங்க? ஒன்று மேலே முள் போகுது, அடுத்த முள் இந்த லைன்ல இருக்கவங்க தப்பிச்சிட்டீங்க, மற்ற லைன்ல இருக்கவங்க எங்கேயோ இடிக்குதா? யார் கூட இடிக்கிறீங்க? என்ன நீ கூட பண்ணு. அப்போ கை மேல ஆண்டவரை தொடுற. இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சரி சரி, அவருக்கு ஆத்திரம் வராம இருக்கணும்னா பக்கத்து இருக்கிறவங்கள கொஞ்சம் தொடு. எப்பா உன் கடிகாரம், உன் வாழ்க்கை, உன் கிறிஸ்தவ ஜீவியங்கிற கடிகாரம் ஓட்ட கடிகாரமா இல்லாம ஒழுங்கா ஓடுற கடிகாரமா இருக்கணும்னா ஆண்டவரோடு உள்ள உன் உறவு சரியா இருக்கணும். அதே சமயத்துல பக்கத்துல இருக்கிற உன் ஃபெல்லோ கிறிஸ்தவனோடும் என்ன இருக்கணும்? இப்போ ஒரு கை கொடுங்க. இது என்னது? இதுதான் ஃபெல்லோஷிப்.